நீதி கதைகள் டிவி. கோதாவரி ஆத்தங்கரையோரமா ஒரு மீனவனான வீரையா கிட்ட ரங்கநாதன் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாரு. அவரு போட்டுக்கிட்டு இருந்தது எல்லாமே பட்டு துணி. கையில வெள்ளியால செஞ்சிருந்த ஊன்றுகோலை பிடிச்சுக்கிட்டு இருந்தாரு. கழுத்துல ருத்ராட்ச. என்னப்பா, இதுதான் உங்க ஊரா? ராமாபுரம்னு பேரை சொன்னா அது ஊரு கிடையாது, சொர்க்கம் மாதிரி இருக்கும்னு எங்க ஊர்ல புகழ்ந்து பேசுவாங்க. ஆனா இந்த ஊருக்கு வந்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நடக்கிற வழியெல்லாம் ஒரே சேரா இல்ல இருக்கு. என்னோட பட்டு வேட்டியெல்லாம் வீணா போச்சு பாரு. ஐயா, எங்க ஊர் ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு சின்ன ஊரு. இந்த ஊர்ல சிமெண்ட் ரோடெல்லாம் இருக்காதுங்க, எல்லாமே மண்ணு ரோடு தான். ஆனா இந்த மண்ணு ரொம்ப நல்ல மண்ணுங்க. இந்த மண்ணுல தான் இவ்வளோ தென்னை மரங்க வளருது. நீங்க ஏன் ஐயா இதை சேரா பார்க்குறீங்க? இது மண்ணு தான், காஞ்சி போச்சுன்னா தானாவே உதிர்ந்து விழுந்துடும். சும்மா ஏதோ சொல்லணும்னு சொல்லாத வீரையா. நான் பட்டணத்தில் எவ்வளோ பெரிய வீட்டில் இருக்கேன் தெரியுமா? என் வீட்டு திண்ணையை கூட மார்பிள் கல்லை வச்சு தான் செஞ்சுருக்கேன். சரி சரி, அது உனக்கு சொன்னால் புரியாது. என்னோட வியாபாரி நண்பன் ராமராஜன் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு. அவர் என்ன வர சொல்லியிருக்காரு. வெயில் வேற அதிகமாக இருக்கு, என்னால் இந்த வெயிலில் நிற்க முடியலை. ராமராஜ ஐயாவா? அவரை பற்றி தெரியாதவங்க யாருங்க இருக்க முடியும்? அவர் எங்கள் ஊரோட வள்ளலுங்க. ஆனால் இப்போ ஊரில் ஐயா இல்லையே. பக்கத்து ஊருக்கு ஏதோ பஞ்சாயத்துக்கு போயிருக்காரு. ஆற்றுல வேற தண்ணி அதிகமாக இருக்குல்ல, எப்படியும் நாளைக்கு தான் வருவார். என்னது, அவர் ஊரில் இல்லையா? நான் தான் ஒரு வாரத்துக்கு அப்புறமா வரேன்னு செய்தி அனுப்பிவிட்டேனே. அவருக்கு என்னோட நேரத்தோட மதிப்பு தெரியலை போல. நான் 1 மணி நேரத்தில் 1000 ரூபாய் வியாபாரம் பண்ணுறவன். ஐயா, தேவையில் இருக்கிறவங்களுக்கு உதவி செய்கிறது எங்கள் ஐயாவோட பழக்கம். ஊர் பஞ்சாயத்தான் முக்கியம் தானங்க. சரி சரி, எதுக்கு தேவையில்லாமல் வீண் பேச்சு? இந்த ஊரில் தங்குறதுக்கும் அப்படியே சாப்பிட்றதுக்கும் சத்திரம் இருக்கா? என்கிட்ட பணம் நிறைய இருக்கு, எவ்வளோ வேணுனாலும் கொடுக்குறேன். நல்லா ஏசி போட்ட ரூமும் சாப்பிட சாப்பாடும் வேணும். ஐயா, எங்கள் ஊரில் தங்குறதுக்கு ஹோட்டலோ சத்திரமோ இல்லைங்க ஐயா. அதே மாதிரி சாப்பாடு விற்க மாட்டோம். யார் வீட்டுக்கு வேணுனாலும் போய் கொஞ்சம் சாப்பாடு கொடுங்கன்னு கேட்டால் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புவாங்க. அதான் எங்கள் ஊர் வழக்கம். அதை கேட்டு ரங்கநாதன் சிரிச்சுக்கிட்டே, என்னது, நான் போய் இன்னொருத்தவங்க வீட்டு வாசல்ல உட்காந்து பசிக்குதுன்னு கேட்கணுமா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என்கிட்ட இருக்கிற தங்க காசுல ஒத்த தங்க காசை தூக்கி எறிஞ்சா போதும், உங்க ஊரையே வாங்கிடுவேன். எனக்கு நான் கொடுக்குற பணத்தை வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற வேலைக்காரங்க வேணும். இலவசமாக கொடுக்குற சாப்பாடெல்லாம் வேண்டாம். ஐயா, வார்த்தையை பார்த்து விடுங்க. எங்கள் ஊரில் பணத்துக்கு வேலை போகிறவங்க யாரும் இல்லை. பாசத்துக்கு வேணும்னா நாங்கள் கட்டுப்படுவோம். சரி, இவ்வளோ தூரம் கேட்குறீங்க. எங்கள் ஊர் எல்லையில் சீதாம்மா பாட்டியோட வீடு இருக்குது. யார் வந்தாலும் அங்கே தான் போவாங்க. நீங்கள் போங்க. யார் அந்த சீதாம்மா? அவங்களுக்காவது பணத்தோட அருமை தெரியுமா? எனக்கு உதவி செஞ்சால் பண மழையே பொழிய வைப்பேன். என்னை கூட்டிகிட்டு போ. அந்த அம்மா பக்கத்து ஊரில் இருந்து எங்கள் ஊருக்கு வந்திருக்காங்க. பசின்னு ஒருத்தவங்க வந்தால் வயிறார சாப்பாடு போடுவாங்க. அவங்க 2 பேரும் நடந்துகிட்டே சீத்தம்மாவோட வீட்டுக்கு போனாங்க. சீத்தம்மாவோட வீடு வாசல்ல பெரிய திண்ணை, அதே மாதிரி அங்க ஒரு துளசி மாடம், பக்கத்துல 2 மாடுங்களும் கட்டி போட்டிருந்துச்சு. வீடு சுத்தி தென்னை மரம். சீத்தம்மா திண்ணையில உட்காந்துக்கிட்டு அரிசியில் இருக்கிற நெல்லை பொறுக்கிக்கிட்டு இருந்தாங்க. சுப்பையா மாடுகளுக்கு புல்லு போட்டுக்கிட்டு இருந்தான். யாரங்க? வீட்டில் யாரும் இல்லையா? ஒரு ஜமீன்தார் வீட்டுக்கு வந்திருக்கேன், மரியாதை கொடுக்க மாட்டீங்களா? யாருங்க ஐயா நீங்க இவ்வளோ சத்தமாக கத்துறீங்க? அம்மா பூஜை பண்ணுற நேரம் இது. பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஜமீன்தாருண்ணா, பேரு ரங்கநாதன். யாரு உங்க அம்மா? உடனே அவங்கள எனக்கு சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. படுக்க பட்டு மெத்தை ஏற்பாடு பண்ணணும். எவ்வளோ வேணும்னாலும் பணம் கொடுக்கறேன். அப்ப சீத்தம்மா எழுந்திருச்சு ஜமீன்தார் பக்கத்துல வந்து, யாருப்பா நீ? வீட்டு வாசல நின்னுக்கிட்டு பேரம் பேசிக்கிட்டு இருக்க? இது வீடு, ஒன்றும் கடை கிடையாது. வந்ததும் குடிக்க தண்ணி கொடுங்கன்னு கேட்கணும். அதை விட்டுட்டு வேலை பேசிக்கிட்டு இருக்க? ஓஹோ, நீங்க தான் சீதாம்மாவா? இங்க பாருங்கம்மா, நான் பட்டணத்துல இருந்து வந்திருக்கிற ஜமீன்தாரு. நீங்க யாரா வேணும்னாலும் இருங்க. நான் இங்க தங்குறதுக்கு படுக்க பட்டு மெத்தையும் சாப்பிட சாப்பாடும் வேணும். காசு எவ்வளோ வேணும்னாலும் கொடுக்கறேன். என்கிட்ட நிறைய தங்க காசு இருக்கு. சத்தம் கேக்குதா? லக்ஷ்மி தேவியோட சலங்க சத்தம் அது. எனக்கு நல்ல சாப்பாடா கொண்டு வாங்க. அந்த பையில தங்கம் இருந்தா எனக்கு என்ன, கல் இருந்தா எனக்கு என்ன? இது ராமாபுரம். இங்க வந்த விருந்தாளிங்கள தெய்வம் மாதிரி நாங்க நல்லபடியா பார்த்துப்போம். போய் கை கால் முகம் கழுவிட்டு உள்ள வந்து உக்காரு. நான் சாப்பாடு போடுறேன். அப்படியே படுக்க இடமும் தரேன், வந்து படுத்து தூங்கு. எனக்கு சாதாரண சாப்பாடு வேண்டாம், நெய் போட்ட சாப்பாடு தான் வேணும்.
அப்படியே தொட்டுக்கிறதுக்கு 4 விதமான பொரியல் வேணும். வடை பாயாசமெல்லாம் கூட இருக்கணும். அப்படி இல்லை இந்த பையிலிருந்து ₹1 கூட தரமாட்டேன். அப்போ உன்கிட்ட இருக்கிற பணத்துல நீ பட்டணத்துல எதை வேணும்னாலும் வாங்க முடியும், இங்க முடியாது. இப்பதான் சுட சுட சோறு வடிச்சிருக்கேன். அப்படியே ஆத்துல பிடிச்ச மீனை வச்சு மீன் குழம்பு செஞ்சிருக்கேன். தயிர் சோறும் இருக்கு. என்ன வேணுமோ சாப்பிட்டு படுத்துக்கோ. இல்ல வேண்டானா உன் பையில இருக்கிற தங்க காசையே சாப்பிட்டுட்டு படுத்துக்கோ. இந்த ஊர்ல பணத்துக்கு ஆசைப்படுறவங்க யாரும் இல்ல. என்னது, நான் ஒரு ஜமீன்தாரு, எனக்கு சாதாரண சாப்பாடா? சீச்சி, உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதை தெரியாதா? என்னை எப்படி கவனிக்கணும்னு கூட தெரியாதா உங்களுக்கு? சாதாரண ஜனங்க சாப்பிட்ற சாப்பாட்டை என்ன சாப்பிட சொல்றீங்களா? எவ்வளோ தைரியம் உங்களுக்கு? ஏன் எனக்கு ஏத்த மாதிரி சமையல் பண்ணி போட உங்க ஊர்ல யாரும் இல்லையா? இங்க பாருப்பா, பணம் உன் கண்ணை மறைக்குதுன்றது எனக்கு தெளிவா தெரியுது. பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியும்னு மட்டும் நினைக்காத. எல்லாமே பணத்தை வச்சு வாங்கிட முடியாது. சரி டேய், இவருக்கு நம்ம போடுற சாப்பாடு பிடிக்காதாமா? வேற யாராவது பணத்தை வாங்கிட்டு சாப்பாடு போடுறாங்கன்னா அவங்க கிட்ட கூட்டிட்டு போடா. போறேன். ஏன் இந்த ஊர்ல பணத்துக்கு ஆசைப்பட்டு எனக்கு விருந்து சாப்பாடு சமைச்சு போட ஆள் இல்லையா என்ன? பணத்தை தூக்கி எறிஞ்சா யாரு வேணும்னாலும் விருந்து சாப்பாடு போடுவாங்க. நாளைக்கு ராமராஜன் வரட்டும், அப்புறம் உனக்கு வச்சுக்கிறேன். அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அங்கிருந்து கோவமா கிளம்பிட்டாரு. சீதம்மா அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ரங்கநாதன் ஊருக்குள்ள போனப்போ அங்க துணி நெஞ்சுக்கிட்டு இருக்கிற ராமையா அப்படிங்கிற ஒருத்தரை பார்த்தாரு. இங்க பாருப்பா, எனக்கு படுக்கிறதுக்கு நல்லா மெத்துன்னு படுக்க வேணும். என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. நீ நேஞ்சி வச்ச துணி எல்லாத்தையும் கொடு, நான் படுத்துக்கிறேன். ஐயா, இந்த புடவை எல்லாமே கடவுளுக்காக செஞ்சதுங்க, படைக்கிறதுக்காக. பணத்துக்கு கொடுக்க மாட்டேங்க. பக்கத்துல திண்ணருக்கு பாய் கொடுக்குறேன், படுத்துக்கோங்க. என்னது, நான் பாயில படுக்கணுமா? நான் எவ்வளோ பெரிய ஜமீன்தாரு, அதான் பணம் கொடுக்குறேன்னு சொன்னனே, வேண்டாமா உனக்கு? பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்க முடியாதுங்க ஐயா. மனசை வச்சு தான் மனுஷனை எடை போடணும். நீங்க கிளம்புங்க. ரங்கநாதர் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அந்த ஊர்ல யாருமே பணத்துக்கு விரும்புறதில்லைன்னு சொல்லி அவனுக்கு கோவமும் வந்துச்சு. ராத்திரி நேரம் திடீர்னு அந்த ஊர்ல வானிலை மாறுச்சு. திடீர்னு பயங்கரமா சிலுன்னு காத்து வீச ஆரம்பிச்சுது. அந்த காலத்துல கரண்ட் வசதி இல்லைங்கிறதுனால ஊரே ரொம்ப இருட்டாதான் இருந்துச்சு. அங்கங்க தொங்கிக்கிட்டு இருக்கிற சின்ன லேந்தர் விளக்கு மட்டும்தான் தெரிஞ்சுது. ரங்கநாதன் அப்பதான் தெருவுல நடந்துகிட்டு இருந்தாரு. காத்துல அவர் கையில இருந்த கொடையும் கூட பறந்து போயிடுச்சு. அவர் போட்டுக்கிட்டு இருந்த பட்டு துணி எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஐயோ, என்னடா இது, காத்து வேற இப்படி அடிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹலோ, யாராவது இருக்கீங்களா? யாராவது எனக்கு கொஞ்சம் சாப்பாடு போடுங்க. வேணும்னா ₹100 கொடுக்கறேன். இல்லை உங்களுக்கு ₹1000 கொடுக்கறேன். ஆனா வீசுற காத்துல அவன் கத்துறது யாரோட காதுலையுமே விழல. காத்து அதிகமாச்சு, மழையும் அதிகமாச்சு. அவன் நடந்து ரொம்பவுமே சோர்வடைஞ்சு கடைசியில ஒரு புளிய மரத்துக்கு கீழே வந்து உட்காந்துக்கிட்டு இருந்தான். பணம், ஒரு பை நிறைய பணம் என்கிட்ட இருக்கு. தங்க காசும் இருக்கு. ஆனா இதை வச்சு ஒரு பிடி சாப்பாடு வாங்க முடியல. பட்டணத்துல இந்நேரம் இவ்வளோ பணம் கொடுத்தா நான் ராஜ விருந்தில் சாப்பிட்டு இருப்பேன். ஆனா இங்க கஞ்சி கூட கிடைக்கலையே. இந்த பணத்தால இந்த மழையும் நிறுத்த முடியல, சாப்பாடு கூட வாங்க முடியல அப்படின்னு பாவம் ரங்கநாதன் புலம்பிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருந்தாரு. மழை அதிகமா பெஞ்சதுல துணி நனைஞ்சிச்சு. காத்து வீசுறதுல குளிரவும் ஆரம்பிச்சுது. அப்போ அவருக்கு தெரியாமையே அவருடைய காலங்க மறுபடியும் சீதம்மாவோட வீட்டு பக்கமா நடந்து போய்கிட்டு இருந்துச்சு. அந்த நேரத்துல சீதம்மா பாட்டி விளக்கு பிடிச்சுக்கிட்டு வெளியில வந்து பார்த்தாங்க. வெளியில பயங்கரமா மழையும் பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. யாரோ கத்துற சத்தமோ அவங்களுக்கு கேட்டுச்சு. சுப்பையா, எழுந்திருச்சு யாரு வந்திருக்காங்கன்னு பாரு. மாடுங்கெல்லாம் கத்துற சத்தம் கேக்குது, போய் பாரு. அம்மா, காலையில வந்தாரு ஜமீன்தாரு. அவரு தான் வர வழியில மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு போல. பசி தாங்கலன்னு நினைக்கிறேன், அதான் புலம்புறாரு. ஐயோ பாவம், அவனுக்கு திமிர் இருக்கலாம். ஆனா அவன் ஆபத்துல இருக்கும்போது உதவி செய்யலனா நாமெல்லாம் மனுஷங்களே இல்ல. சுப்பையா, போ, அவனை தூக்கிட்டு வந்து இங்க படுக்க வை. உன்கிட்ட இருக்கிற துணியை அவனுக்கு போட்டுக்க கூடு அப்படின்னு அவரை போய் உள்ள கூட்டிக்கிட்டு வந்தாரு. பாட்டி ரங்கநாதனுக்காக சுட சுட கஞ்சியை காய்ச்சி ஒரு சின்ன பாத்திரத்துல கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஏன்பா, எழுந்திரிப்பா, பயப்படாத, நீ என்னோட வீட்டுல தான் இருக்க. பசிக்குது, சாப்பாடு. இந்தப்பா, சுட சுட கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன். இப்போ வந்ததுனால இது மட்டும்தான் கொடுக்க முடிஞ்சது, வேற எதுவுமே இல்ல. எழுந்திருச்சு குடிப்பா. ரங்கநாதன் எழுந்திருச்சு பாட்டி கொடுத்த கஞ்சியை கடகடன்னு குடிச்சாரு. அந்த ஒரு நிமிஷம் அவருக்கு உலகத்திலேயே சுவையான சாப்பாடு வேற எதுவுமே இல்ல அப்படின்னு தோணுச்சு.
ஏன்னா பசி இருக்கும்போது பாட்டி கொடுத்த அந்த கஞ்சி அமிர்த மாதிரி இருந்துச்சு. அம்மா, உசிரை காப்பாத்திட்டீங்க. இந்த கஞ்சி ரொம்ப ருசியா இருக்கு. என் வாழ்க்கையில இவ்வளோ சுவையான சாப்பாடை சாப்பிட்டதே இல்லை. சொர்க்கம்னா இதுதாம்மா. கஞ்சி அவ்வளவு சுவை இல்லப்பா. நீ பசியோட தவிக்கிற இல்லையா? பசியோட தவிக்கும் போது வெறும் கஞ்சியும் அமிர்த மாதிரி தான் தெரியும். பாவம், காலையில இருந்து நீ சாப்பிடல இல்லையா? அதனாலதான் கஞ்சி குடிச்சதும் உனக்கு உசுறு வந்த மாதிரி இருக்கு. என்னை மன்னிச்சிடுங்கம்மா. மதியம் நான் வந்து ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டேன். ஆனா என்கிட்ட இருக்கிற பணத்தால என் பசியை தீர்த்து வைக்க முடியல. என்கிட்ட இருக்கிற பணத்தால இந்த காத்து மழையை நிறுத்த முடியல. கடைசியில நீங்க தான் என்னை கூட்டிட்டு வந்து குடிக்கிறதுக்கு கஞ்சி கொடுத்துருக்கீங்க. நீங்க கொடுத்த அந்த கஞ்சி தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கு. நான் தோத்து போயிட்டேம்மா. என்னுடைய பணமும் தோத்து போச்சு. அதுதான்ப்பா இந்த ஊரோட தனித்துவமே. நாங்க மனுஷங்கிட்ட இருக்கிற மனசை பார்ப்போம், அவன் பசியை பார்ப்போம். அவன்கிட்ட இருக்கிற பணத்தை பார்க்குறவங்க கிடையாது. ஆபத்துல உன்கிட்ட இருக்கிற பணம் உனக்கு உதவி செய்யாது. உன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்க தான் உதவி செய்யணும். வாழ்க்கைக்கு பணம் முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை ஆயிடாது. உண்மைதாம்மா. நான் பெரிய பணக்காரன். என் பணத்தை வச்சு எதையும் வாங்க முடியும்னு நினைச்சேன். ஆனா தாய் போல பசியை தீர்க்கிற ஒரு தேவதைய அந்த பணத்தை வச்சு வாங்க முடியாது. சரிப்பா, கவலைப்படாத. ரொம்ப சோர்வா இருக்கேன்னு தெரியுது. நல்லா படுத்து தூங்கு. காலையில நீ கேட்டது எல்லாத்தையும் நான் சமைச்சு கொடுக்குறேன். ஆனா அதை உன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக நான் சமைச்சு கொடுக்கல. வீட்டுக்கு வந்தவங்களுக்கு செஞ்சு போடுறதா நினைச்சுக்கிறேன். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுச்சு. கிராமம் அப்படிங்கிறதுனால காலையில நேரம் கிராமம் பார்க்க இன்னும் அழகா இருந்துச்சு. சீத்தம்மா பாட்டி சுட சுட இட்லி, சட்னி, சாம்பார் கூடவே வடையும் சுட்டு ரங்கநாதனுக்கு பரிமாறினாங்க. ரங்கநாதன் தரையில ஒரு பாய் போட்டு அந்த பாயில உட்காந்துக்கிட்டு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவரு ரொம்ப சந்தோஷமா, அம்மா, இந்த ஊர் இல்லம்மா, இது சொர்க்கம்மா. இங்க பணத்துக்கு ஆசைப்படாத நல்ல மனசு இருக்கிற ஆளுங்க இருக்கீங்க. எனக்கு இங்கிருந்து போகவே தோணல. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு. ஆனா இப்படி பாசத்தோட என்ன கவனிச்சுக்க ஆளுதாமா இல்ல. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஞாபகத்துல வச்சுக்கோப்பா. கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் சம்பாதிக்கணும். அந்த பணத்துல தேவையானதை செலவு பண்ணிட்டு மிச்சமானதை எடுத்து வைக்கணும். அது எதிர்காலத்துக்கு நல்லது. கஷ்டப்பட்டு எதிர்காலத்துக்காக பணத்தை சேர்த்து வை. ஆனா பணமே வாழ்க்கைன்னு ஓட ஆரம்பிச்ச உன் வாழ்க்கைய வாழ முடியாது. ரங்கநாதன் அவன்கிட்ட இருந்த தங்க காசு மூட்டையை எடுத்து பாட்டியோட கால் கீழே வச்சு, அம்மா, இந்த பணத்தை நான் உங்களுக்காக கொடுக்கல. உங்களுக்கு கொடுக்கற தகுதியும் எனக்கு இல்ல. இந்த பணத்தை வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதுக்காக இது பயன்படட்டும். வேண்டாப்பா, எங்க ஊர்ல விளையாத விளைச்சலும் இல்ல, விவசாயிங்க எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லவும் மாட்டாங்க. எல்லாருமே ராஜாங்க தான். நீ இந்த பணத்தை எடுத்துட்டு போய் பட்டணத்துல பசியோட கஷ்டப்படுறவங்களுக்கு கொடு. பாவம், பணம் இல்லைன்னா அங்க சாப்பாடு கிடைக்காதாமே. அப்படிப்பட்டவங்களுக்கு கொடுத்தாலாவது இது கொஞ்சம் பயன்படும். உங்களுக்கு ரொம்ப நல்ல மனசுமா. இந்த ஊரை நினைச்சாலே பெருமையா இருக்கு. நான் இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். ஆனா எங்க ஊரு ஜமீன்தாரா இல்ல, உன்னோட புள்ளையா வரேன். நான் கிளம்புறேம்மா. ஐயா, இந்தாங்க ஐயா உங்க துணி. எனக்கு அந்த துணி வேண்டாம் சுப்பையா. அந்த துணியை போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள வரும்போது ஒரு பணக்கார ஜமீன்தாருங்கிற திமிரோட வந்தேன். ஆனா இப்போ பணக்காரன் அப்படிங்கிற திமிரோ கர்வமோ எனக்குள்ள இல்ல. நானும் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் நான் ஊரை விட்டு போகணும். ரங்கநாதன் சுப்பையாவோட பழைய துணியை போட்டுக்கிட்டே அங்கிருந்து கிளம்புனான். வரும்போது அவனுக்குள்ள இருந்த பணத்திமிரு, கர்வம் எதுவுமே இப்ப அவனுக்குள்ள இல்ல. ஒரு சாதாரண மனுஷனோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அவன் சந்தோஷமா அந்த சாதாரண மனுஷனாவே அவங்க ஊருக்கு கிளம்புனான். இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, பணம் வாழ்க்கைக்கு முக்கியம்தான், ஆனா பணமே வாழ்க்கை இல்ல. அப்படி பணம் தான் வாழ்க்கைன்னு வாழ்ந்தவங்க யாரும் அவங்க வாழ்க்கையை நிம்மதியா வாழ முடியாது. ராமபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர்ல சாந்தம்மா அப்படிங்கிறவங்க ஒருத்தங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவன் பேரு சுப்பையா, சின்னவன் பேரு வீரையா. அவங்களுக்குன்னு இருக்கிறது 3 ஏக்கர் வயல் தான். சின்னவனான வீரையாவுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறது கைவந்த கலை தான். அப்பா இல்லைங்கிற குறைய தெரியாத அளவுக்கு அம்மாவுக்கும் அண்ணனுக்கும் அவன் துணையா நின்னான். ஆனா பெரியவன் சுப்பையா ரொம்ப பெரிய சோம்பேறி. உடம்பு வலிச்சு வேலை செய்யறது அப்படின்னா அவனுக்கு ஆகாது. வயசு கிட்டத்தட்ட 30 ஆகிக்கிட்டு இருந்தாலும் எந்த ஒரு வேலைக்கும் போகாம தம்பியோட சம்பாதனையில சாப்பிட்டுக்கிட்டு அவனுடைய நண்பர்கள் கூட சேர்ந்து சும்மா ஊரை சுத்திக்கிட்டு நேரத்தை வீணாக்கிக்கிட்டு இருந்தான். மூத்த பிள்ளையோட இந்த குணத்தை பார்த்து பாவம் சாந்தம்மா எப்பவுமே கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க. ஒரு நாள் சாயந்தர நேரம்
வீரையா வயல் வேலையை முடிச்சிட்டு சோர்வா வீட்டுக்கு வந்தான். தண்ணியை குடிச்சிட்டு வீட்டு திண்ணையில உக்காந்துக்கிட்டு இருந்தான். அப்போ மூத்த பிள்ளையான சுப்பையா அப்பதான் எழுந்திருச்சு வெளியில வந்தான். அதை பார்த்து சாந்தம்மாவுக்கு கவலையாயிடுச்சு. வீரையா, பாத்தியாடா, நீ காலையில வயலுக்கு போய் வேலையை செஞ்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு வர. உங்க அண்ணன் இப்பதான் எழுந்திருச்சு வெளியில வரான். இவனோட சோம்பேறித்தனத்தை பார்த்தா எனக்கு பயமா இருக்குடா. விடுமா, அவனை பற்றி தான் தெரியும்ல, ஏன் கவலைப்படுற? சரியா சொன்னடா. என்ன ரொம்ப சோர்வா இருக்க? கொஞ்சம் பொறுமையாக வேலை செய்யலாம்ல? அதை கேட்டு வீரையா, ஏன் அண்ணன், நான் பொறுமையாக வேலை செஞ்சா நமக்கு சாப்பாடு யார் போடுவாங்க? நீயா? நான் இருக்கும்போது என்னடா உங்களுக்கு கவலை? வீட்டுக்கு பெரியவனா எல்லா வேலையும் சரியாக நடக்குதான்னு பார்க்குறேன், போதாதா? டேய் சுப்பையா, இந்த வீணா போன பேச்சையெல்லாம் நிப்பாட்றா. உனக்கு வயசு 30 ஆகுது. உன் வயசு பசங்க எல்லாம் கல்யாணம் பண்ணி குடும்ப பாரத்தை சுமக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீ இன்னும் சோம்பேறியா இப்படியே இருக்கியே. என்னது கல்யாணமா? எனக்கு எதுக்குமா இதெல்லாம்? அழகா சாப்பிட்டமா தூங்கணுமான்னு வாழ்க்கையை ஓட்டுவேன். டேய், நான் போய் சேருறதுக்கு முன்னாடி கண்ணாரு உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு ஆசைப்படுறேன்டா. நீ இப்படி சோம்பேறியா இருந்தா உனக்குன்னு யாருடா பொண்ணு கொடுப்பாங்க? யாராவது ஒருத்தவங்க தருவாங்கம்மா. நமக்கு தான் 3 ஏக்கர் நிலம் இருக்குல்ல. அண்ணே, இன்னும் அந்த வயல் இருக்கிறதுக்கு காரணம் நான் கஷ்டப்பட்டு விவசாயம் செய்கிறது தான். ஆமாம், நீ கவலைப்படாத. அண்ணனை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. அவன் கல்யாண பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நல்ல பொண்ணாக பார்த்து அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். இப்பதாண்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. அந்த கல்யாண தரகரை வர சொல்லி உடனே இவனுக்கு ஒரு பொண்ணை பார்க்க சொல்றேன். அடுத்த நாளே கல்யாண தரகர் வீட்டுக்கு வந்தாரு. வாங்க தரகரே, வந்து உட்காருங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, நான் உங்களுக்காக இப்போ என்ன பண்ணணும்? இங்க பாருங்க தரகரே, என் மூத்த புள்ள சுப்பையா இருக்கான்ல, அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மூத்தவருக்கா? சுப்பையாவுக்கா நீங்கள் பொண்ணு கேட்குறது? அம்மா, உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்ல. ஊர் முழுக்க உங்கள் பிள்ளைய சோம்பேறி சுப்பையான்னு தான் கூப்பிடுறாங்க. அவரை பற்றி தெரிஞ்சு யார் பொண்ணு கொடுப்பாங்க? எனக்கு தெரியும் தரகரே, அதை நினைச்சுதானே நானும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அவன் கொஞ்சம் சோம்பேறி தான், ஆனா என் பிள்ளைக்கு நல்ல மனசு. தரகரே, உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான் இருக்காங்க. ஒரு நல்ல பொண்ணா பார்த்து சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்சு அண்ணன் மாறிடுவாரு. அவங்களுக்கு துணையா நான் இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை 2 மடங்கா ஏற்றி கொடுக்குறேன். அதை கேட்டு அந்த தரகர், இது நல்லா இருக்கு. என்கிட்ட ஒரு சம்மந்தம் இருக்கு. ஆனா என்னாச்சு தரகரே, என்ன ஆனா? ஒரு பொண்ணு இருக்கு. பேரு கௌரி. அவங்க அப்பா பேரு ராகவையா. பக்கத்தூரு தான். பொண்ணு ரொம்ப சுறுசுறுப்பான பொண்ணு. கஷ்டப்பட்டு உழைக்கிற பொண்ணும் கூட. ஆனா பொண்ணு கோவக்கார பொண்ணு. எதுவா இருந்தாலும் யோசிக்க மாட்டா, நேரா சொல்லிடுவா. அதான் அவளை அடக்கி ஆள்ற மாதிரி ஒரு பையனை பாருங்கன்னு அவங்க அப்பா என்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமக. என் பிள்ளையோட சோம்பேறித்தனத்தை ஓட்ட இந்த மாதிரி தைரியமான பொண்ணால தான் முடியும். இந்த பொண்ணையே பேசி முடிச்சிருங்க. சரிங்கம்மா, நான் முயற்சி பண்ணி பார்க்கறேன். அப்படின்னு மனசுக்குள்ள, இவன் சோம்பேறித்தனத்துக்கும் அந்த பொண்ணோட கோவத்துக்கும் என்னாக போகுதோ? தரகர் ராகவையா கிட்ட போய் விஷயத்த சொன்னாரு. தரகரே, நீங்க கொண்டு வந்த சம்பந்தம் நல்லா தான் இருக்கு. பையன் வீட்டுல 3 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்ற. துணையா தம்பியும் இருக்கான்னு சொல்ற. ஆனா பையன் சோம்பேறின்னு கேள்விப்பட்டனே. அவன் கூட எப்படி என் பொண்ணு நிம்மதியா வாழ்வா? இங்க பாருங்க ஐயா, உங்க பொண்ணு கோவக்காரி. அவன் சோம்பேறி. யாருக்கிட்டையும் சண்டைக்கு போக மாட்டான். என்ன சொன்னாலும் சரி சரின்னு தலையாட்டுவான். உங்க பொண்ணுக்கு ஏத்த மாப்பிள்ளை இவன் தான். தயவு செஞ்சு கல்யாணத்துக்கு சரின்னு ஒத்துக்கோங்க. ராகவையா யோசிச்சு பார்த்துட்டு, நீ சொல்றதும் உண்மைதான். சரி, ஒரு தடவை அவங்கள பொண்ணு பார்க்க வர சொல்ல. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பையன் வீட்டுல பொண்ணு வீட்டுக்கு வர சொல்லி சொன்னாங்க. சாந்தம்மா வீரையா 2 பேரும் கட்டாயப்படுத்த சுப்பையாவுக்கு நல்ல துணியை போட்டு அவனை கூட்டிக்கிட்டு போனாங்க. இந்த பக்கம் ராகவையாவோட வீட்டுல கௌரியும் தயாராகி உக்காந்துக்கிட்டு இருந்தா. வாங்கம்மா, வாங்க தம்பி. வணக்கங்க ஐயா. இதோ இவன்தான் என் மூத்த புள்ள சுப்பையா. வணக்கங்க. பையன் என்ன வேலைமா செய்யறாரு? எங்க அண்ணன் எங்களுக்கு இருக்கிற 3 ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்யறாரு. நான் அவருக்கு உதவியா இருக்கிறேன். மூத்தவரா இருந்து குடும்பத்தை அவர் தான் பாத்துக்கிறாரு. ஓஹோ, அப்படியா? அப்பா, நான் இவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் அப்படின்னு கௌரி சொன்னதுக்கு எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க.
அப்புறம் கௌரி சுப்பையாவை வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போய், உங்களுக்கு வயல் வேலை பார்க்கறதுனா பிடிக்குமா? ஆ பிடிக்கும். ஆனால் நானா வயலில் இறங்கி வேலை செய்கிறத விட 4 பேரை வச்சு வேலை வாங்குறது பிடிக்கும். அது எனக்கு நல்லாவே வரும். அப்படின்னா உங்களுக்கு கஷ்டப்படுறதுல இஷ்டம் இல்ல, நீங்க சோம்பேறின்னு ஒத்துக்கோங்க. என்னது சோம்பேறியா? அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. தெளிவாக வேலை பார்க்கணும். உடம்பு வளைஞ்சி வேலை பார்க்கலனாலும் தெளிவாக வேலை பார்க்கணும். கௌரி அதை கேட்டு ஒரு முடிவு பண்ணி, சரி எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்கு. சுப்பையா அதை கேட்டு ஆச்சரியப்பட்டான். அப்பா, எனக்கு இந்த கல்யாணம் பிடிச்சிருக்குப்பா. இதை கேட்டு எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க, சந்தோஷமும் பட்டாங்க. அப்போ சுப்பையா, அப்பாடா, என்ன மாதிரி சோம்பேறியும் பிடிச்சவங்க இருக்காங்களா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சான். ஆனா கௌரி மனசுக்குள்ள, இந்த சோம்பேறியை என் வழிக்கு கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கௌரியே கிடையாது. வீட்டுக்கு போனதும் இவன் சோம்பேறித்தனத்தனை ஓட்டுறனா இல்லையான்னு பாரு அப்படின்னு நினைச்சான். அப்படி ஒரு நல்ல நாள்ல சுப்பையாவுக்கும் கௌரிக்கும் நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சுது. கௌரி சாந்தம்மா வீட்டுக்கு மருமகளா வந்தா. ஒரு வாரம் வரைக்கும் கௌரி வாய் தொடர்ந்து எதுவுமே பேசல. சாந்தம்மா கூட சேர்ந்து வீட்டு வேலையெல்லாம் செஞ்சா. சுப்பையா என்ன பண்றான் அப்படிங்கறதையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தா. அவன் காலையில எழுந்திருக்காம காலையில 10 மணிக்கு எழுந்திருக்கிறது, அப்புறமா சாப்பிட்டு அவனுடைய நண்பர்கள் கூட போய் ஊர் சுத்துறது, இததான் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அது மட்டும் இல்ல, புது பொண்டாட்டி வந்ததுனால கௌரிக்கிட்டையும் நிறைய வேலைய செய்ய வச்சுக்கிட்டு இருந்தான். கௌரி, குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. கௌரி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடு. கௌரி அமைதியா எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருந்தா. சாந்தம்மாவுக்கு வீரையாவுக்கும் கௌரி ஏன் இப்படி பண்றான்னு புரியல. இப்படியே நாட்களும் போச்சு. அன்னைக்கு காலையில கௌரி சாந்தம்மாவை விட முன்னாடியே எழுந்திருச்சா. வீடு பெருக்கி வாசல் பெருக்கி கோலத்தை போட்டா. எல்லாருக்கும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுத்தா. சாந்தம்மா ஆச்சரியப்பட்டாங்க. என்னம்மா கௌரி இது, ஏன் எல்லாத்தையும் நீ செய்யற? ஏன் அத்தை, நான் தானே இந்த வீட்டுக்கு மூத்த மருமக, இனி இந்த வீட்டோட பொறுப்பை நான் எடுத்துக்கிட்டேன். தம்பி, நானும் ரெடி ஆயிடுறேன், உங்க கூட நானும் வயல் வேலைக்கு வரேன். அண்ணி, நீங்க வயல் வேலைக்கு? ஆமா, 2 பேரும் கஷ்டப்பட்டாதானே ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து கௌரி கூட வயல் வேலைக்கு கிளம்புனா. 10 மணிக்கு சுப்பையா எழுந்திருச்சா. வீடு அப்போ அமைதியா இருந்துச்சு. ஆமா கௌரி, காஃபி எங்க அப்படின்னு கூப்பிட்டான். யாரும் வரல. சமையலறையிலயும் யாரும் இல்ல. சாந்தம்மா பூஜை அறையில சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, பசிக்குதுமா, சாப்பாடு போடு. சாந்தம்மா கொஞ்சம் தயங்கிக்கிட்டே, டேய், கௌரி வயலுக்கு போயிருக்கா, அவ வந்ததுக்கு அப்புறம் தான் சமையல். வயலுக்கா? புது கல்யாண பொண்ணு எதுக்கு வயலுக்கு போனா? சரி சரி, எனக்கு எதனா சமைச்சு கொடுமா. டேய், கௌரி சொன்னாடா, இனிலேருந்து வீட்டு பொறுப்பை அவ எடுத்துக்கிறாளாமா. அவ சமைக்கிற வரைக்கும் நான் எதுவுமே சமைக்க கூடாதாமா. சுப்பையாவுக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. பசியோட தவச்சுக்கிட்டு கௌரி எப்ப வருவா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்தான். சரியா மதியம் 12 மணி. அப்பதான் 2 பேரும் வயல்ல இருந்து வந்தாங்க. கௌரி, புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு வீட்டுல என்ன பட்னி போட்டுட்டு வயலுக்கு போறியே? ஏங்க, நான் வயல்ல போய் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு வந்தேன். என் மச்சன மாமியாரும் உழைக்கிறாங்க. அவங்களுக்கு பசி எடுக்கும், நான் அவங்களுக்கு சமைச்சு போடணும். நீங்க என்ன வேலை செஞ்சீங்கன்னு பசிக்குது? என்னது, எனக்கு சாப்பாடு இல்லையா? இது என் வீடு. இது உங்க வீடு இல்ல, உங்க தம்பி கஷ்டப்பட்டு உழைச்சு பாத்துக்கிற வீடு. இனி இந்த வீட்டுல ஒரே ஒரு வழக்கம்தான், கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களுக்கு சாப்பாடு, சோம்பேறியா இருக்கிறவங்களுக்கு சாப்பாடெல்லாம் போட முடியாது. சுப்பையா கோவமா, அம்மா பாத்தியா, நேத்து வந்தவ அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா, எனக்கு சோறு இல்லைன்னு சொல்றா. அதை கேட்டு சாந்தம்மா, டேய் சுப்பையா, இப்பவாவது திருந்துடா. இது வரைக்கும் ஏன் நிழல்ல வாழ்ந்துகிட்டு இருந்த, இப்ப பொண்டாட்டி வந்துட்டாள, அவ சொல்றத நீ கேட்டுதானே ஆகணும். அப்பதாண்டா வாழ்க்கை நல்லா இருக்கும். சாந்தம்மா புள்ள பக்கம் நிக்கல, மருமக பக்கம் தான் நின்னாங்க. சுப்பையாவுக்கு வேற பயங்கரமா பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. சரி சரி, நானும் வேலை செய்யறேன். என்ன வேலை செய்யணும்? கௌரி சிரிச்சுக்கிட்டே, உங்க உடம்புக்கு வயல் வேலையெல்லாம் செட் ஆகாது. இந்தாங்க, இந்த கூட காய்கறியை கொண்டு போய் சந்தையில வித்து சாயந்தரம் பணம் கொண்டு வாங்க. சந்தையில விற்கிறதா? உக்காந்து தானே விற்கணும். இந்த வேலை சுலபந்தான். ஆமா ஆமா, ரொம்ப சுலபந்தான். ஆனா 1 ரூபாய் குறைஞ்சது, ராத்திரிக்கு சாப்பாடு இல்ல, பாத்துக்கோங்க. சுப்பையா காய்கறி கொடிய தலையில வச்சுக்கிட்டு புலம்பிக்கிட்டே சந்தைக்கு போனான். சந்தையில ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தான். ஆனா அவனுக்கு வியாபாரம் செய்யறது எப்படின்னு தெரியாது. ஏப்பா, கத்திரிக்காய் 1 கிலோ எவ்வளோ? ஏமா, கிலோ எவ்வளோன்னு எனக்கு எப்படிமா தெரியும்? இந்த மூட்டையை எடுத்துக்கோ, 100 ரூபாய் கொடு. என்னது, மூட்டை 100 ரூபாவா? இது 50 ரூபாய் தானே,
நீ என்ன வியாபாரத்துக்கு புதுசா? அப்ப அங்க இருந்த ஒருத்தன், என்னப்பா வியாபாரத்துக்கு புதுசா? சரி சரி, அந்த கூட கத்திரிக்காயை எனக்கு கொடு, 30 ரூபாய் தரேன். 30 ரூபாவா? ஆமாம், சாயந்தரம் வரைக்கும் நீ உக்காந்துருந்தாலும் 30 ரூபாய் கிடைக்காது, வாங்கிக்கோ. சுப்பையா கிட்டேயும் பொறுமை கிடையாது. சரி, சீக்கிரமா வேலை முடியுது. பட்டுன்னு அந்த 30 ரூபாவை வாங்கிட்டு கூடையே அங்கேயே விட்டுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்புனான். ஊருக்கு வந்து எப்பவும் போல நண்பர்கள் கூட நேரத்தை செலவிட்டு அந்த 30 ரூபாயில டீ பஜ்ஜியை சாப்பிட்டுட்டு சாயந்தர நேரம் வீட்டுக்கு வந்தான். ஏங்க, சந்தையில இன்னைக்கு வியாபாரம் எப்படி நடந்துச்சு? ஆமா, பணம் எங்க? இதோ. என்ன இது? நான் உங்ககிட்ட கொடுத்தது 200 ரூபாய் மதிப்பு மிக்க காய்கறி. மிச்ச பணம் எங்க? அது சந்தையில் ஒருத்தன் இவ்வளவுதான் கிடைக்கும்னு சொன்னான். அப்படின்னா 200 ரூபாய் பொருளை 30 ரூபாவுக்கு வித்து அதுலயும் வர வழியில டீ பஜ்ஜி எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வெக்கமா இல்ல? உங்களுக்கு வியாபாரமும் தெரியாது, வயல் வேலையும் தெரியாது, வீட்ல உட்காந்து சாப்பிட மட்டும் நல்லா தெரியுமோ? அண்ணி, அமைதியா இருங்க. ஏன் தம்பி, உங்க அண்ணனை பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்ல? சோம்பேறித்தனம் ஒரு புத்திசாலியை கூட முட்டாளா மாத்திருக்கு, தெரியுதா? இங்க பாருங்க, நாளையிலிருந்து நீங்களும் எங்க கூட வயல்ல வந்து கஷ்டப்பட்டு உழைச்சாகணும். எங்க கூட வந்து காலையிலிருந்து வேலையை செஞ்சுட்டு மதிய நேரம் நாங்க குடிக்கிற கஞ்சியை குடிங்க போதும். அதுக்கப்புறம் சாயந்தரம் வரைக்கும் வேலை செஞ்சாதான் ராத்திரி வீட்டுல சாப்பாடு, இல்லனா நீங்க பட்னியா தான் இருக்கணும். இதை நீங்க மீறக்கூடாது. சுப்பையாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. கௌரியோட கண்ணுல இருக்கிற கோவத்தை பார்த்து பயத்துல சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். அடுத்த நாள் காலையில 5 மணிக்கே கௌரி வந்து சுப்பையாவை எழுப்புனா. மணி 5 ஆச்சு, எழுந்திரீங்க. அப்ப சுப்பையா தூங்கிக்கிட்டே, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு வரேன் கௌரி. கௌரி பக்கத்துல இருக்கிற தண்ணி எடுத்து அவன் முகத்துல ஊத்துனா. எழுந்திருக்க சொன்னா எழுந்திருக்கணும். சுப்பையா துடிச்சு பிடிச்சு எழுந்திருச்சான். புலம்பிக்கிட்டே 2 பேர் கூட சேர்ந்து வயலுக்கும் போனான். அண்ணா, நீ வரப்புல போய் உக்காரு, வெயிலா இருக்கு. கௌரி கோவமா, தம்பி, உங்க அண்ணனை இது வரைக்கும் கெடுத்தது போதும், இனிமே அவரை கெடுக்காதீங்க. ஏங்க, இங்க வாங்க, இங்க களைச்செடியெல்லாம் இருக்குல்ல, எல்லாத்தையும் புடுங்குங்க. சாயந்தரத்துக்குள்ள இந்த இடம் சுத்தமா இருக்கணும். சுப்பையா அவனுடைய வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சதே கிடையாது. குனிஞ்சு வேலை செஞ்சதுல அவனுக்கு இடுப்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சுப்பையா, கௌரி, என்னால முடியல, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. இடுப்புக்கு ஒன்றும் ஆகாது, புதுசா வேலை செய்றீங்களா, அதான் அப்படி இருக்கு. மதிய நேரம் ஆச்சு. வீரையா கௌரி 2 பேரும் மரத்தோட நிழல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சுப்பையா பசியோட அவங்க பக்கத்துல வந்து, எனக்கு பசிக்குது. எவ்வளவு களைச்செடியை புடுங்குனீங்க? கொஞ்சம்தான். கொஞ்சம் வேலை செஞ்சா கொஞ்சம் கஞ்சி தான் கிடைக்கும் அப்படின்னு கௌரி கொஞ்சோண்டு கஞ்சியை கொடுத்தா. சாயந்தரத்துக்குள்ள மொத்த வேலையும் முடிக்கல, ராத்திரி பட்னியா தான் இருக்கணும். சுப்பையாவுக்கு அழுக வந்துச்சு. ஆனா கௌரியோட கோவத்தை பார்த்து வேற வழி இல்லாம அவன் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருந்தான். சாயந்தரம் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சு அங்க இருக்கிற எல்லா களைச்செடியையும் பிடுங்கி எடுத்துட்டான். அன்னைக்கு ராத்திரி வந்து சாப்பிடும்போது அவனுக்கு அந்த சாப்பாடு அமிர்த மாதிரி தெரிஞ்சுது. நாட்களும் போச்சு. 1 மாசத்துல சுப்பையா கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்துச்சு. கௌரியோட கோவம், தம்பியோட ஒத்துழைப்பு, தாயோட பாசம் எல்லாம் சேர்ந்து அவனை முழுசாவே மாத்துச்சு. வயல் வேலைய சுறுசுறுப்பா செய்யவும் ஆரம்பிச்சான். ஒரு நாள் வயல்ல வேலையெல்லாம் முடிச்சு 3 பேரும் சந்தோஷமா வீட்டுக்கு வந்தாங்க. அண்ணா, இன்னைக்கு நீ சுறுசுறுப்பா வேலை பார்த்தன. எல்லாத்துக்கும் காரணம் கௌரி தாண்டா தம்பி. கஷ்டப்பட்டு வேலை செய்யறதுலயும் சந்தோஷம் இருக்கு. வீட்டுக்கு வந்ததும் சுப்பையா கௌரி கிட்ட போய், கௌரி, என்னை மன்னிச்சிடு. என்னோட சோம்பேறித்தனத்தால இத்தனை நாளா என்னோட அம்மாவும் தம்பியும் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு இப்போ எனக்கு தெரியுது. நீ என் வாழ்க்கையில வந்த தேவதை. உன்னால தான் நான் இப்போ ரொம்ப மாறி இருக்கேன். அதுக்கு நான் உனக்கு நன்றி தெரிவிக்கிறேன். கௌரி சந்தோஷமா, நீங்க செஞ்ச தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்களா, அதுவே போதும். கஷ்டப்பட்டு உழைக்கிற ஆம்பளை தான் இந்த உலகத்துக்கு வேணும். சோம்பேறியா இருக்கிற ஆம்பளைங்களை எந்த பொண்ணுக்கு பிடிக்க சொல்லுங்க? சாந்தம்மா கண்ணுல கண்ணீரோட, உனக்கு ரொம்ப நன்றிமா, ஏன் பிள்ளைய நீ சரியா திருத்திட்ட. அன்னையில இருந்து சோம்பேறி சுப்பையா கஷ்டப்பட்டு உழைக்கிற விவசாயி சுப்பையா அப்படிங்கிற பேர் வாங்கினா. அப்படி 2 அண்ணன் தம்பிங்களும் சேர்ந்து அவங்க அம்மாவை பொண்டாட்டிய ரொம்ப நல்லபடியா பாத்துக்கிட்டாங்க. கௌரியோட அறிவும் ஆடமும் ஒரு சோம்பேறிய உழைப்பாளியா மாத்துச்சு. இந்த கதையில இருக்கிற நீதி என்னன்னா, சோம்பேறித்தனம் நமக்கு முதல் எதிரி. கஷ்டப்பட்டு உழைக்கும் போதுதான் நமக்கு 4 பேருக்கு நடுவுல மரியாதையும் இருக்கும், குடும்பத்தை பார்த்துக்கிட்ட திருப்தியும் இருக்கும். சில நேரத்துல தப்பு சரி பண்ண கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டா கூட தப்பு கிடையாது.